யாரு யாருக்கு எப்படி மாதிரி கார் பாடுறா என்ன கீழே உடஞ்சி பைக்கு போயிட்டு இருக்குடா தண்ணி வந்து எங்கிருந்து போகுதே தெரியல கீழே ஒன்னொன்னா பிளாக் ஆச்சு பயமா இருக்குண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா ஒண்ணுடா ஆமாண்ணா நேற்று ஈவினிங் 5:30 இருக்கும், 5 o'clock அப்படி இருக்கும். அது ஃபுல்லாக தண்ணி சுனாமி மாதிரி வந்தது. உடனே ஒன்றுமே எங்களால் செய்ய முடியல. அப்படியே படிக்கட்டு முன் படிக்கட்டு வரைக்கும் வந்துச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் 4 படிக்கட்டு மேலே தொட்டுடுச்சு. எங்களால் என்ன ஏதுன்னே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்கு ஆயிடுச்சு, என்ன இது பண்ணுறதுனே தெரியல எங்களால். அப்புறம் நீங்கள் சீக்கிரமாக ஏதாச்சும் கவர்மெண்ட் சொல்லி ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. எந்த வண்டி அது சுனாமி வந்த மாதிரி தண்ணி வந்துடுது, என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு ஒன்றுமே கெயின் பண்ண முடியல எங்களால். ஃபுல்லாகவே அது எல்லாம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வெடித்து அந்த பில்டிங் மேலே விழுந்து எல்லாமே சேதமாயிடுச்சு. அந்த பைக்கெல்லாம் எந்த பைக்குமே நல்லா இல்லை, எல்லா பைக்குமே மண்ணுக்குள்ளே புதஞ்சிடுச்சு. வெளியே இருக்கிற மண் எல்லாமே இப்போ இங்கே தான் இருக்குது, தரையாக இருக்கும் இங்கே ஃப்ளாட் ஃபுல்லாக மண் தான் இப்போ இருக்குது. நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை, இப்போ அதுக்கப்புறமா தான் இபி கார் வந்து கரண்ட்டு போட்டாங்க நைட்டு வந்து. இப்போ தண்ணிக்கு தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி எங்கேயும் இல்லை, டேங்க் எல்லாம் வெளியே போயிடுச்சு இப்போ தண்ணிலேயே. அதனால் தண்ணிக்கு இப்போ ஒன்றும் இல்லை இங்கே. சீக்கிரமாக இல்லை, அதெல்லாம் இன்னும் யாருமே வந்து ஒன்றும் சொல்லலை எங்களுக்கு. அது சொல்லி இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க இன்னும், ஆனால் இன்னும் வந்து பார்க்கல யாருமே வந்து. அது சீக்கிரமாக கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ என் வீடு வந்து வடபழனி, இங்கே சீமந்தம் பண்ணி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். நேற்று செக்கப்புக்காக போயிருந்தேன். ஸோ அந்த சமயம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் டெய்லி நான் வாக்கிங் போகிற டைமிங் அது 5:30 to 6. ஸோ நான் இல்லாதது கொஞ்சம் இதுவாக இருந்தது. சீக்கிரமாக எல்லாம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தண்ணி கூட இல்லாமல். ஸோ சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நேற்று ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். இங்கே மெட்ரோ வாட்டர் ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு 2 days நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய வால்வு ஒன்று இருக்குது போல இருக்குது. இந்த வால்வு உடஞ்சி மேலே டேங்க்கு ஆப்போசிட்டு வந்து புதுசாக ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, அதில் 45 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. அங்கேருந்து அடிச்சுட்டு வந்தது எல்லாமே தான். இங்கே ஃபுல்லாக ஒரு 5 minutes தான், டோட்டலாக ஒரு 5 to 7 minutes டோட்டல் எல்லா வாட்டருமே இதுக்குள்ளே வந்துருச்சு. பில்டிங்குள்ளே வந்தது மட்டும் இல்லை, ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் காலி, டிரான்ஸ்ஃபார்மர் காலி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 காரு ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிடுச்சு. 4 பைக்கு வந்து இங்கே இதுக்குள்ளே கிடக்கு, எங்கே கிடக்குனே தெரியல. ஸோ டோட்டலி ஃபுல்லாகவே டேமேஜ். வாட்ச்மேன் ரூம் காலி, எல்லாமே காலி. இப்போ எங்களுக்கு வந்து கரண்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு இபியிலேருந்து வந்து பண்ணி கொடுத்தாங்க, டெம்பரரியாக போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வாட்டர் சப்ளை வந்து மேலே டேங்க்கில் தண்ணி ஏற்ற முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ கவர்மெண்ட் ஏதாவது இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தராக எங்களால் இங்கே ஸ்டே பண்ணவே முடியும். இல்லை வந்தாங்க பார்த்துட்டு தான் இபி நைட்டு வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் மார்னிங் வந்து இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது, இது வரைக்கும் யாரும் வந்து இந்த இதுவும் வரல. ஸோ சீக்கிரம் வந்து பண்ணி கொடுத்தா தான் அடுத்தது ஃபர்தராக என்ன பண்ண முடியுது. இல்லை அது நைட்டு வந்திருக்காங்க, பட் எங்களை யாருமே பெருசாக வந்து பார்க்கவும் செய்யலை, இது பண்ணவும் பண்ணல. இது வரைக்கும் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, எப்படி க்ளீன் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி இது பண்ண போகிறாங்கன்னு எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து தெரியல. ஏன்னா இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 11 வீடு இருக்குது, 22-23 பேர் இருக்கும். எல்லாருமே வந்து இப்போ தண்ணி இருந்தால் தான் அடுத்தது சர்வே பண்ணுறதுக்கே இங்கே இருக்க முடியும். ஸோ என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியல. ஃபுல்லாக பீச் மாதிரி ஆகி போச்சு. இப்போ எங்கேருந்து இவ்வளோ மணல் வந்துச்சு என்னதுன்னே தெரியல. ஸோ டோட்டலாக க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் ஃபர்தராக இங்கே வாழ்க்கையை நடத்த முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.